பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். அதிசயத்தை செய்கிற ஆண்டவர். ஐயா, ஆண்டவர் எல்லா ஜனத்துக்கு முன்னாடி அற்புதத்தை செய்வார். ரகசியமாக செய்கிறதில்ல, சிலர்கிட்ட சொல்லாதேன்னு சொல்லி வைப்பார். யாருக்கும் சொல்ல வேண்டாம் பாரு, என்னை விளம்பரத்தை செய்ய மாட்டேன். ஆனால் இருக்கிற இடத்துல வந்து சுகம் தருகிற தேவன். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி 8வது 9வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுத்து வைக்கிறீங்களா? அல்லேலூயா. தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா. நல்வனே நல்வனே நிம்மதி உனக்கில்லையா? நல்வனே நல்வனே நிம்மதி உனக்கில்லையா? இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா. உனக்காய் பூமிக்கு வந்தவரா, உனக்காய் ஜீவன் தந்தவரா, உனக்காய் பூமிக்கு வந்தவரா, உனக்காய் ஜீவன் தந்தவரா. உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறா, உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறா. உன்னையும் இயேசு நேசிக்கிறா, உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறா. உன்னையும் இயேசு நேசிக்கிறா, உன்னையும் இயேசு நேசிக்கிறா. தருகிறா ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா. கையளவா இதயத்திலே கடலளவான சிந்தனைகள், கையளவா இதயத்திலே கடலளவான சிந்தனைகள். விடையறியாத குழப்பங்களா, விடையறியாத குழப்பங்களா, விடுதலைக்கான சம்மதமா. விடையறியாத குழப்பங்களா, விடுதலைக்கான சம்மதமா, விடுதலைக்கான சம்மதமா. தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா.
என்னையா இயேசு தரார்? பூமி எங்கும் இல்லாத அதிசய செயலர் மட்டும் நிம்மதியை தருகிற தேவன். ஒரு மனுஷனுக்கு கொடுத்தாரு பாருங்க, ஆனால் மக்கள் நம்பலை. நம்மளும் இப்படி தான், ஆண்டவர் செய்வாரா 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 செய்வார் நம்பினாத்தாங்க. உறுதியாய் பற்றி கொண்டால் உனக்கு பூரண சமாதானம். நான் சொல்லலை, ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே அவ்வளவுதான், பூரண சமாதானம் இருக்கும். இன்னைக்கு அநேகர் சொன்னீங்க, ஜெபம் பண்ணுறீங்க கூட்டம், ஐயா வீட்டில் நிம்மதியே இல்லையா, சமாதானமே இல்லையா, ஐயோ என் வீட்டில் என்ன எடுத்தால் தினம் பிரச்சனை ஐயா. ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. இங்கே பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அயலகத்தார், நல்ல கவனிங்க, அயலகத்தார்னா அவனை சுற்றி இருந்த மக்கள், அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். ஏன்னா அவங்க மத்தியில் தான் அற்புதத்தை செஞ்சார், அதிசயத்தை செய்தார். அதனால தான் அவங்க சொல்றாங்க, அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிறான். ஆனா அவன் சொன்னான், நான் தான் பாவேன். ஒரு காலத்துல ஒண்ணுக்கும் இல்லாம எல்லாரும் வெறுக்கப்பட்டு கிடந்தவன் நான் தான், எங்கேயும் போக முடியாம தட்டி தடுமாறி கிடந்தவன் நான் தான். என்ன தேடித்தான்ப்பா இயேசு வந்து எனக்கு சோத்தை கொடுத்தானா. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க நம்பினாங்களா? ஏன்னா சீசர்கள் கூட நம்பலை. ஏன்னா அவங்க கேட்டாங்க, வர்றாங்க இயேசுவோட சேர்ந்து வராங்க, அவர்கிட்ட கேட்குறாங்க, ரவி இவன் குருடனாய் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாத்திராகம் 34:7 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றமற்றவனாய் விடாமல் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3வது 4வது தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவன் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. அவனவன் கிரியை கேட்டு அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. ஆமா, இயேசு அவனவன் கிரியைக்கு தக்க பலன் தருவார். எனக்கு அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. 1000 தலைமுறைக்கு இரக்கம், அக்கிரமம் மீறுதல் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் குற்றவாளியை குற்றமற்றவனை விடவே மாட்டார், தண்டிச்சே தீர்வார். 3வது 4வது தலைமுறை மட்டும் விசாரிப்பார். இப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் சீசர்கள் கேட்டாங்க, ஐயா இவன் குருடனாய் பிறந்ததுக்கு என்ன காரணம்? இவன் ஏதாவது பாவம் பண்ணானா? இவங்க அப்பா அம்மா ஏதாவது பாவம் பண்ணாங்களா? ஏன் இப்படி பிறந்திருக்கான்? எல்லாருக்கும் கண்டு தெரியுது, இவனுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு குறை? ஏன் அனுமதித்தீர்? இதற்கு என்ன காரணம் எங்களுக்கு சொல்லுன்னா. அவர் சொன்னார், என்ன சொன்னார்? ஐயா இவன் செய்த பாவமும் அல்ல. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவத்தினாலும் அல்ல, இவர்கள் பெற்றவர்கள் செய்த பாவத்தினாலேயும் கிடையாது, தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும், இவனை கொண்டுதான் வெளிப்படணும். ஒண்ணுக்காகாதவனைத்தான் அவர் அதிசயமானவர் மாற்றுகிறார். அதிசயமானவே ஆறுதல் தருகிறார், அதிசயமானவே ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவே சர்வ வல்லவே என்று சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் தேசம் நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா.
சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். ஏன்னா காரணம் யாரு? ஏசு யாரு? நம்ம பாருங்க, அதிசயமானவே ஆறுதல் தருகிறார், அதிசயமானவே ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவே சர்வ இன்று சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், உள் வேதனை என்று விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள். ஐயா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாக்கள் செய்த அப்புறம் அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வரும். இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறான். ஐயா, ஏசு இந்த பூமியில் இருக்கும்போது என்ன சொன்னா தெரியுமா? நீ என்ன அக்கிரமம் பண்ணாலும் சரி, லூக்கா 11:41 வாசிங்க பார்க்கலாம். இன்றைக்கி அநேகர் செய்கிற காரியம் அதுதான். லூக்கா 11:41. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், உங்களுக்கு உண்டானவைகளை பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். எல்லாம் சுத்தமாயிரும். இன்றைக்கி நிறைய பேர் அதான், என்னென்ன வழியில் வந்தாலும் சரி, கடைசியில் மட்டும் என்ன செய்யறான்? எங்கெங்கேயோ போய் அள்ளி போடுறான். அந்த வாங்கிக்க, அந்த வாங்கிக்க, அந்த வாங்கிக்க, அவனுக்கு போயிடுதுங்கிறாங்க. இன்றைக்கி அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இயேசு கூட புதிய ஏற்பாட்டில் சொன்னார், உன் கை உனக்கு இடர்ல உண்டாக்கணும், அதை வெட்டி செய்ய, எரிஞ்சிருந்தார். முடியுமா? அப்படின்னா எத்தனை பேர் இன்னைக்கு கை இல்லாமல் இருக்கணும்? உன் கண் இடர்ல உண்டாக்குனாங்க, அதை பிடுங்கி போடுனார். எத்தனை பேர் கண் இல்லாமல் இருக்கிறது? எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. அவனவன் கிரியைகளுக்கு தக்க அவனவனுக்கு பலன் அவர் கொடுப்பார். அநியாயம் செஞ்சவனுக்கு விட்டுருவா, அழிக்காமல் செய்கிறவனுக்கும் உண்டு, பரிசுத்தமாக இருக்கிறவனுக்கு உண்டு, நீதி செய்கிறவனுக்கு உண்டு. இது தெரியாமல் சீசர்கள் கேட்டாங்க, இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ எங்களுக்கு சொல்லணும். அதனால் எதுவும் இல்லைப்பா, ரெண்டுமே தப்பு. இவன் செஞ்ச பாவமும் கிடையாது, இவனை பெற்றவர்கள் செய்த பாவத்தினாலும் கிடையாது. என் நாம இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நடக்கணும். என்னுடைய கிரியைகள் இவனை வெளிப்படணும். இதுக்கு தான் இவன் இப்படி பிறந்திருக்கான்னு சொல்லி உடனே அப்படி பகற்காலம் அனுப்பின மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்யணும்னு சொல்லி தரையில் துப்பினார், சேருண்டாக்கினார், அவன் கண்ணிலே பூசினார், நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவுனார். சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று பொருள். அவன் போனான், கழுவினான், பார்வை பெற்றான். முதல்ல விசுவாசித்தான், கழுவினான், பார்வை பெற்றான். ஆனால் அந்த சுற்றி இருக்கிற மக்கள் பார்த்தவங்க, அவனை கண்டவங்க, கண்ணு தெரியாமல் இருக்குமோ அதற்காக இப்பவும் பார்க்குறாங்க. உடனே அவங்களுக்குள்ள என்ன வருது தெரியுமா? என்ன சொல்றாங்க? சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான்ப்பா, அப்படி இருந்தவனு நான் தான், இப்படி மாற்றப்பட்டிருக்கோம் நான் தான்.
உனக்கு எப்படி வந்துச்சு? இயேசு என்ன ஒருவர் வந்தார், என் கண்களை தொட்டார், சேருண்டாக்கினார், என் கண்ணில் பூசினார், போய் கழுவினார், நான் கழுவினேன், பார்வை பெற்றேன். எங்கேயோ போய் ரகசியமாக செஞ்சார். ஆனால் அன்னைக்கு ஜனங்கள் நம்புனாங்களா? அவனை அப்பா அம்மாவை கூட்டியாது, இவன் தானா உங்கள் பையன், சுற்றி இருக்கலாம் கூட்டது, இவன் தானா அவங்க தான், எப்பா எங்கள் அப்பா மையம், நாங்கள் என் மையம்தான். ஆனால் இவனுக்கு எப்படி நடந்துச்சு எங்களுக்கு தெரியாதியா, நீங்களே அவன்கிட்ட கேளுங்க, அவன் தான் வாலிபன் தானே. அவங்க கேட்குறாங்க, பாவியான மனுஷன் எப்படிப்பா உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்? அவன் சொன்னால் 25 வசனத்தில், அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் ஆமாம், இப்பொழுது காண்கிறேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். உன்னையும் நம்பாதே, ஏன் பொருளையும் நம்பாதே, உன்னையும் நம்பாதே, எந்த பொருளையும் நம்பாதே, உன்னையும் நம்பாதே, இந்த உலகையும் நம்பாதே. தன்னை பலியிட்டு தாரணி மீட்டவர் உன்னையும் ரட்சிப்பார், அன்னவரை பற்றி குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. தன்னை பலியிட்டு தாரணி மீண்டவர் உன்னையும் ரட்சிப்பார், அன்னவரை பற்றி படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. ஐயா, கர்த்தனை நீ மறந்தாய், பாவ கற்பனையை துறந்தாய். இன்னைக்கு உலகத்தில் என்னை தவிர உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டான்னார், மறந்துட்டோமே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று ஒரு சொன்னவர் பிறருக்குரிய ஒன்று இச்சியாதிருப்பாயன்னு சொல்லியிருக்காரே. அநேக நேரங்களில் ஆண்டவருடைய அற்புதம் எங்கோ ரகசியமாக நடந்ததில்லை, எல்லாரும் முன்னாடி அவன் நடந்து போகும்போது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? எழுதப்படலை. இதில் சீஷர்கள் கூட நின்னாங்க, ஜனங்கள் எவ்வளோ பேர் நின்றுருப்பாங்க அந்த இடத்துல. கண்ணில் என்ன இடத்துல பூசுறாரு, தரையிலேருந்து எடுத்து அள்ளி பூசுறான்னு பேசியிருப்பான். இவரை போய் கழுவுங்கிறாரு, எப்படி போவான் அந்த குருடை? எத்தனை வேடிக்கை வாக்க எத்தனை பேர் பார்த்துருப்பான்? எத்தனை பேர் கண்ணு தெரியாது, எப்படி குளத்துல போய் எப்பறாங்களான்னு பார்ப்போம். அவர் வாட்ட கழுவுனாரு, போய் கழுவுனா பாரு வந்துடுமா? இது வரைக்கும் பார்க்காம இருந்தால் எப்படி பாத்திர போகிறான்? எங்கே பாத்திரம் நின்ன பேர் எத்தனை பேர்? எனக்கு அன்பானே, அவன் பார்வை பெற்று வந்த பிறகு கூட ஜனங்களுடைய நினப்பு அப்படித்தான் இருந்துச்சு. சிலர் அவன்தான் என்றார்கள். எப்படி குருடனாய் இருக்கையில் கண்டிருந்தவர்கள் அயலகத்தார், அவன் பக்கத்தில் அப்பப்போ எத்தனை வருஷம் அந்த கிராமத்தில் நடந்து போயிருப்பான், எத்தனை நேரம் அந்த கிராமத்திலே நடந்து தட்டி தடுமாறி போயிருப்பான். அதை பார்த்தவங்க இப்போ சொன்னாங்க, இவனா இவன் மாதிரி இருக்கான். எனக்கு அன்பானே, ஒன்றை நீங்கள் தெரியுங்க, ஆண்டவரை நம்புறவனுக்கு உன் ஜனத்துக்கு மத்தியில் அற்புதம் செய்வார். நீ இருக்கிற இடத்துல உனக்கு அற்புதம் செய்வார். ஏன்னா அவர் உடன்படிக்கை பண்ணிட்டார். இதோ நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கு செய்யப்படாத அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். செங்கடலை பிளந்து நடந்து போகும்போது எல்லார் கண்ணு எங்கே இருந்துச்சு? அதே கடலுக்கு முன்னாடி தானே, ஐயா எங்களுக்கு எகிப்தில் பிரேத குழி இல்லையா, இந்த வனாந்தரத்தில் எங்களை கூட்டிட்டு சாகுபடி கொண்டு வந்தீர், நாங்கள் பேசாமல் அங்கேயே இருந்திருப்போமே, இங்கே சாக போகிறோன்னவே. எத்தனை பேர் அந்த தரவழியாக நடந்து போகிறத பார்த்துருப்பான். கடல் தண்ணீர் அங்கிட்டு மதிலாக நின்றதை பார்த்து எப்படி நிற்குது? அதுதாங்க கர்த்தருடைய மகிமை. ஏன்னா ஆண்டவருக்கு
செய்யக்கூடாத ஒரு அதிசயம், என்னாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயம் ஒன்று உண்டோ? உண்டோ? அவரால் செய்ய முடியாத காரியம் கிடையாது. ஏன்னா இவ்வளவு பெருகி இருக்கிற சமுத்திரத்தை பார்க்குறீங்களே, எங்கோ இருந்தாலும் அந்த கன்னியாகுமரிக்கு வாரீங்களே, முக்கடல் சங்கமிக்கிற இந்த குமரிக்கு வாரீங்களே, வந்து பார்க்க இந்த கடல் அதுக்கு கரை எதால வச்சிருக்காரு? எரேமியா சொல்லுகிறார் 5:20 நீங்கள் கண்ணிருந்து பாராமலும் காதிருந்து கேளாமலும் அறிவில்லாதிருக்கிற ஜனங்களே கேளுங்கள், எனக்கு பயப்படாமல் இருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும், அலைகள் மோதி அடிக்கிறது. ஏன்னா கடல் அலை என்னைக்கா ஓஞ்சிருக்கா? ஏயா பயப்பட மாட்டேங்கிற? பேதுரு கூட இருந்தவன் பயந்தான். நடுக்கடலை பார்த்தோன்னு ராத்திரியில் பார்த்தோன்னு ஆவே சொன்னான். அவர் தான் சொன்னார், பேதுரை பார்த்து சொன்னார், நான் தான்ப்பா, நான் தான். அப்பவும் சந்தேகம் தீரல. நீரே ஆனால் நானும் நடந்து வர்றதுக்கு என்ன செய்யும்? உத்தரவிடணும். 14:29 பார்க்கிறோம். அது நான் நடந்து வாப்பா வான்னார். அவன் போனான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் காற்றை பார்த்தோன்னு பயந்தான். கையை அப்படி தூக்கி, அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்ட? எல்லாரும் பார்த்துருப்பாங்க இந்த சீசனெல்லாம். நீரே ஆனால் நான் நடந்து வரட்டுமா? வான்னாரு. அத்தனை எப்படி நடக்கிறான்? ஏன்னா அவர் அதிசயத்தை காண பண்ணுகிறவன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே பரவசம் அடைகிறீங்களே, ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் அதிசயம் செய்வார். எங்கே? நீ இருக்கிற இடத்துல. உன்னை பார்த்து இனிமே எந்திரிக்க மாட்டேன்னு சொன்ன இடத்துல, இனிமே உனக்கு சுகமே வராதுன்னு சொன்ன இடத்துல, இனிமே ஒன்றுக்கு ஆக மாட்டேன்னு உன்னை ஒதுக்கி தள்ளுன இடத்துல, உருப்படவே மாட்டேன்னு சொன்னானே அதே இடத்துல இருந்து கர்த்தர் உன்னை உருவாக்குவா. ஏன்னா அவர் பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வார்கள். உன் கூட இருக்கிறவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படாது, எப்படி வந்துச்சு? ஏன்னா ஒரே வரி, எல்லாம் படுகளா, ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை மும்மா, ஆகாதது ஒன்றும் இல்லை, ஆகாதது என்றும் ஏதுமில்லை மும்மா, ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு மட்டும் ஏன் கண்டு தெரியல? நல்ல கேள்வி. சிலர் கேலிக்கு கேட்கலாம், சிலர் கிரிட்டிசைஸுக்கு கேட்கலாம், சிலர் கிண்டலுக்கு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் சரி, ஆண்டவர் எனக்கு நான் சொல்லுவேன், கண்ணு ஏன் தெரியாமல் வச்சுருக்கா தெரியுமா? பார்த்துட்டேன்னா எனக்கும் மற்றவனை போல ஆசை வந்துடும். ஆமாம், இப்படி உட்காந்து பேசுகிறதுக்கு என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு நாளும் பேசுகிறோம், ஒரு காணிக்க வரல, இதை போய் செஞ்சு என்ன பண்ண, நான் விட்டுட்டு ஓடி போயிடுவேன். நான் மற்றவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா உலகத்து மேலே எனக்கு ஆசை வந்துடும், ஓடி போயிடுவேன். ஆண்டவருக்கு தான் எல்லாத்தையும் வெறுத்து உட்கார வச்சுருக்காரு. இன்றைக்கி சொல்லுவேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து தேவைகள் சந்திக்கப்படணும். 2 ஆலயம் இருக்குது மதுரையில், திருநெல்வேலியில், 2 இடத்துலையும் இருக்குது. ஆனால் 2லேயும் கண்டுதிரி அவங்க. இதில் வர்ற காசு காணிக்க கரண்ட் பில்லு கட்ட கூட இருக்காது. நீங்களே வரலாம், வந்து பார்க்கலாம், காணிக்க கூட எண்ணலாம். எனக்கு அதில் எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, தெருக்களில் பிரசங்கித்து எப்படியாவது மக்களுடைய அநேகருடைய வேதனைகள், கண்ணீர், கவலை மாறுவதற்கு ஜெபிக்கணுங்கிற தாகத்தோடு செய்யப்படுகிற ஊழியம். நீங்கள் கர்த்தர் ஏவினால் நீங்களும் இந்த ஊழியத்திற்கு உதவலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. பிரதர், என்னென்ன தேவைன்னு நீங்கள் எப்படி தெரியும்? வாங்க ஒரு நாள் வந்து பாருங்கள், இல்லாட்டி என்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் யாரையும் வந்தவங்கள சாப்பிடாமல் அனுப்புகிறதே கிடையாது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களில் நல்ல உணவு கொடுக்க உதவலாம். இவங்களை அழைத்து வர்றதுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 4000 ரூபா கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேனுக்கு. ஏன்னா 2 கண்ணு தெரியாது, எப்படி வாங்கன்னா வருவாங்க. இவங்களை கூட்டிகிட்டு வரணும். மாதத்துக்கு 16000 வேனுக்கு மட்டும் செலவழிப்போம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊரை கொடுக்க உதவலாம். ஏன் ஒரு நல்ல எல்லாருக்கும் ஒரு சட்டை கொடுக்குற, துணிமணி கொடுக்குறதுக்கு. ஏன்னா இயேசு சொன்னார், பசியாக இருந்தேன் போஜனம் கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன் தாகத்தை தீர்த்தீங்க, வஸ்திரம் இல்லாத இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீங்க, அந்நியனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீங்கனாரே.
ஏன் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற நீங்களும் ஒரு நேரம் உணவு கொடுக்கலாம், கொஞ்சம் பேருக்கு வஸ்திரம் கொடுக்க உதவலாம். கர்த்தர் ஏவினால் ஒரு கட்டுமான பணி கொடுக்கலாம். பார்வையற்றவர் மரித்தா கூட அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு சொந்தக்காரன் வரமாட்டேன்ட்டான். நீங்கள் எதை காட்டலாம் எப்படி விருதை தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே, அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். இல்லை நான் பில்லு வைக்கணும் பிரதர், எனக்கு வருமானவர்களுக்கு வழி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கும் தனி நம்பர் இருக்குது தாரேன். ஆண்டவர் கொடுக்குறதுக்கு என்ன பிரதர் கணக்கு? கடவுள் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு, நான் கொடுக்குறது பெரிய கணக்கானிங்கன்னா நீங்கள் கவலையே விட வேண்டாம், அப்படி தாராளம் கொடுக்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவர் குடும்பத்திலும் தனிப்பட்ட நிலையிலும் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு அமர்ந்திருக்கலாம். என் வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷம் வருமா? என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வருமா? இந்த வியாதி நீங்க எழுந்திருப்பேனா? நான் மறுபடியும் நடப்பேனா? எல்லாரும் என்னை பார்த்து இனிமே எந்திரிக்க மாட்டேன்னு சொல்றாங்களே, நான் எந்திரிப்பேனா? எத்தனையோ பேர் கண்ணீரோடு வீட்டுக்குள்ள இருக்கலாம். எத்தனையோ பேர் வெளியே சொல்லி கண்ணீர் விட கூட ஒரு சொந்த பந்தம் பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சொல்றேன், உன்னை தேடி வருகிற ஒருவர், உன்னை என்னை காண்கிற ஒருவர், நம்மை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். நம் கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து யார் தடுத்தாலும் நிப்பாட்டாம அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கன்னு சொல்லி அற்புதம் செய்கிற இயேசு உன் பக்கத்தில், என் பக்கத்தில் இருக்கிறார். அன்பின் தெய்வமே, யார் யார் என்னென்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ அவருடைய எதிர்பார்க்கிற முடிவை எல்லாம் எரேமியா 29:11 படி நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்றேன். ஒவ்வொருவருக்கும் அப்படி நிறைவேற்று. இந்த ஊழியத்தை தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.